Hi guys, good evening to everyone and welcome to the channel ADA 247 Tamil 2.0. ஸோ எல்லாரும் ஆன்லைன் வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆன்லைன் வந்துட்டீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சின்ன லைக் அண்ட் ஆடியோ வீடியோ ரெண்டுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி விடுங்க. எஸ், ஆம் ஐ ஆடிபிள் டு எவ்ரி ஒன்? எல்லாருக்கும் என்னோட குரல் நல்லா கிளியராக கேட்குது இல்லையா? எஸ் கைஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான செஷன் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்றத உங்களுக்கே தெரியும். இட்ஸ் கம்ப்ளீட்லி நம்மளோட குரூப் 2A உடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. எந்த மாதிரியாக ஆரம்பிக்கலாம், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும், என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன டாபிக்ஸ் வந்து என்னென்ன டேஸில் படித்தா நல்லாயிருக்கும் அண்ட் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேன் யூ ஜஸ்ட் சே மீ ஏதாவது என்னோட ஆடியோ வீடியோ இதெல்லாமே கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது பஃபரிங் இஷ்யூ இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா முன்னாடியே கரெக்ட் பண்ணிட்டு நம்மளோட செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் கைஸ், வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லையா? எஸ் ஆர் நோ, யாராவது ஒருத்தங்க எஸ் ஆர் நோன்னு மட்டுமாவது சொல்லலாம் இல்லையா? ஓ காட், இட்ஸ் டூ பேட் யார், சீரியஸ்லி. இவ்வளோ நேரமாக உங்ககிட்ட ஒரு எஸ் ஆர் நோங்கிற கொஸ்டின்கான ஆன்சர். எஸ் முகமது அப்சரா, குட் ஈவினிங். தேங்க்யூ அப்சரா, அட்லீஸ்ட் கிவிங் அ ரிப்ளை ஃபார் மீ ஹியர். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்களாவது எனக்காக ரிப்ளை பண்ணுறீங்க இல்லையா? ஐம் சீரியஸ்லி glad to see this message here. Fine. Then let me see the answer. Let me go for the topic here. இன்னைக்கு நம்மளோட டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A ஸ்டடி பிளான். அந்த ஸ்டடி பிளானை வந்து எப்படி ஆரம்பிக்கலாம், அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும் நம்மளோட குரூப் 2 எக்ஸாமில் மொத்தம் 3 கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா? 2A ரெண்டு போஸ்டிங், ஒன்று வந்து இன்டர்வியூ, இன்னொன்று நான் இன்டர்வியூ போஸ்டிங் இருக்குது. அதில் நம்மளோட ப்ரிலிமினரி பேப்பர் அப்படின்னு வரும்போது ப்ரிலிம்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து குவாலிஃபை பண்ணால் போதும். ஃபுல் மார்க் வந்து இதனோட ஸ்கோர் வந்து அதிகபட்சம் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம குவாலிஃபையிங் நேச்சரோட மார்க் இருந்தால் மட்டுமே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அதுவே மெயின்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா அந்த மெயின்ஸில் இருக்கிற 300 மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ எப்படி இது குவாலிஃபையிங் நேச்சர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து இப்போ 200 கொஷின் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 200க்கு வந்து ஒரு 15 அல்லது 200க்கு இப்போ 100 மார்க் எடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் மெயின்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த குவாலிஃபையிங் நேச்சர் அப்படிங்கிறத தான் they are saying at here. May ma'am say a study plan for housewife? Mohammed, don't worry. Apsara Begum, okay, fine. Don't worry, Apsara. ஹவுஸ்வைஃபுக்குன்ட்டு இல்லை, ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணாதவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்கிற டெக்னிக் கண்டிப்பாக அப்ளை ஆகும். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ அ ஹவுஸ் ஒய்ஃப் பர்சன் இல்லையா? நானும் ஒரு ஒர்க்கிங் பர்சன் தான். ஸோ உங்களோட ஜாபையும் நான் கண்டினியூ பண்ணிட்டு ப்ளஸ் அதோட என்னோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸையும் நான் பண்ணும்போது ஐ டு நோ அபவுட் த ஃபீல் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ டோன்ட் வரி, ஐல் கிவ் யூ அக்கார்டிங் டு தட் பர்டிகுலர் பிளான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான், நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைமை நம்ம முதல்ல அலாட் பண்ணணும். டைமை அலாட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ எனக்கு வந்து ஒரு 1 hour ஃப்ரீ இருக்குது. இப்போ இந்த 1 hourல வந்து நான் என்ன சப்ஜெக்ட் படிக்கலாம், இதை படித்தா எவ்வளோ மார்க் இருக்குது, இதை படித்தா எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது இல்லையா? ஜஸ்ட் அ செகண்ட் கைஸ்.
Yes guys, can you hear me what I'm just saying it right now here? I'm sorry ஒரு சின்ன ஒரு ஸ்மால் சின்ன கால் மட்டும் தான், மற்றபடி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். Now coming with our session here. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், ஆஸ் யூ கைஸ் ஆர் ஆஸ்கிங் மீ, உங்களுடைய ஸ்டடி பிளானை பற்றி தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்டடி பிளான் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டாபிக்ஸ். என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன டாப்பிக்கை எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாட் யூ ஹேவ் டு லேர்ன் இட் ஹியர். ஸோ அந்த டாப்பிக்குக்கான மெத்தடாலஜியை ஐ எம் கோயிங் டு சஜஸ்ட் யூ. த டாபிக்ஸ் ஆர், ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இந்த என்னென்ன எக்ஸாம் வந்து நம்ம படிக்கணும், அதிகமாக ஹைலைட் பண்ணி படிக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து படிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான டாபிக் மெயின்ஸ் லெவல் தான். ப்ரிலிமினரி லெவல் அப்படின்னு வரும்போது குவாலிஃபையிங் நேச்சர் அப்படிங்கிற கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணாலே போதும், அதிகபட்சம் நம்ம அதுக்கு மேலே மார்க் எடுக்கிறதும் அதில் வேஸ்ட்டு தான். எடுக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நமக்கு எதுவுமே அதில் கிடையாது. அதனால ஒரு மிகப்பெரிய விஷயம் அதில் ப்ளஸ் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளோட மெயின்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக நிறைய செக்ஷன் இருக்குது. பட் மெயின்ஸில் ரொம்ப கம்மியான செக்ஷனும், ப்ரிலிமினரியில் ரொம்ப ஹை லெவல் அதிகமான செக்ஷனும் இருக்குது. அதனால அதிகமான பார்ட்ஸை எப்போ படிக்கிறது அப்படின்ற டோட்டல் கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் அவாய்ட் பண்ற மாதிரி ஐ அம் கோயிங் டு சஜஸ்ட் யூ a technique right now here. and interview இருந்துச்சுன்னா we have oral test here. இந்த oral test வந்து ஒரு 100 மார்க் அப்படின்னு எடுத்துட்டாங்க, அரௌண்ட் 40 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கும். அவுட் ஆஃப் 340 மார்க் 40 மார்க்குக்கு நம்ம மினிமம் ஒரு 110 அப்படின்ற மாதிரியாவது நம்ம கண்டிப்பா வச்சிருக்கணும். கண்டிப்பா 110 மார்க், அதுவும் ஓரல் டெஸ்டோட சேர்த்து நான் சொல்றேன். அப்போ மினிமம் 110 அப்படிங்கிறது 150 எய்ம் பண்ணலாம். ஈவன் அதுக்கு மேலேயும் எய்ம் பண்ணலாம். தட் டிபெண்ட்ஸ் யுவர் நேச்சர். நீங்க ஸ்கோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கா. இன்டர்வியூ இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் 300 தான். அவுட் ஆஃப் 300க்கு அட்லீஸ்ட் அதுலயும் நம்ம மினிமம் கண்டிப்பா 90+ ஸ்கோர் வைப்பாங்க. அதுக்கு கம்மியா வைக்க சான்ஸ் கிடைக்காது. ஸோ நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் ஸ்கோரிங் அப்படி பண்ணோம்னா மெயின்ஸ் பார்ட்ல பண்ணிக்கோங்க. நிறைய வந்து குவாலிஃபையிங் நேச்சர் அப்படிங்கிற அதுக்கும் ஹை ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து யூசேஜ் இல்லாததுனால ஒரு மேக்ஸிமம் மினிமம் கட் ஆஃப் வைப்பாங்கன்னா அந்த கட் ஆஃப் ரீச் ஆகிற அளவுக்கு மட்டுமாவது ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் திங் டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப முக்கியமானது. டெஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடான கொஷின்ஸை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்காகவே உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டட் எனக்கு படிக்க டைமே இல்லாமல் ஸோ ஏதாவது ஒரு டாபிக் ஏதாவது ஒரு வீடியோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் நல்லா இருக்கும், யாராவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் ஒன் வேர்ட் மாதிரி அப்படின்னாலும் யூ ஹாவ் அ செஷன் ஹியர். வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். இஸ் தட் இஸ் மை வாய்ஸ் இஸ் பிரேக்கிங்? I think so. No, voice break ஆகாதுன்னு நினைக்கிறேன். கைண்ட்லி ஜஸ்ட் வெரிஃபை இட் ரைட் நவ். அதே மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ரிலேட்டடான லைவ் கிளாஸஸ் நிறைய போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. அதுவும் குரூப் 2 பேட்ச் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அது வந்து மாடல் கொஸ்டின் மாதிரியாவது நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கொஸ்டின்ஸ் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்காகவாது யூ நீட் அ கைட்லைன்ஸ். ஸோ அதுக்கு எத்தனை கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறது, நிறைய அமௌண்ட் வேணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதுக்கு சிம்பிளாக மெகா பேக் ஒன்று மட்டும் பை பண்ணிக்கோங்க. இதில் 12 months வேலிடிட்டியோட உங்களுக்கு கம்ப்ளீட் செஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், படிக்கவும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் ரெக்கார்டட் செஷனும் உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு 12 o'clock லைவ் போயிட்டு இருக்கா, என்னால் 12 மணிக்கு லைவ் அட்டன் பண்ண முடியலன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ ரெக்கார்டட் அட்டன் பண்ணுங்க. ரெக்கார்டட் செஷனை பார்த்து உங்களுக்கு தேவையான கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே இட்ஸ் வெரி ஈஸி. ஒரு கொஷின் ஒரு டாப்பிக்கை நம்ம அரை மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணவும் முடியும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் the person who is teaching. யார் உங்களுக்கு சொல்லி தராங்களோ அதை பேஸ் பண்ணியும் இருக்கு, பிளஸ் நீங்க கேதர் பண்றதுலயும் இருக்கு. ரெண்டுமே முக்கியம். கேதரிங் கரெக்டா இருந்து டீச்சிங் கரெக்டா இல்லைனாலும் ப்ராப்ளம், டீச்சிங் கரெக்டா இருந்து கேதரிங் இல்லைனாலும் ப்ராப்ளம் தான். ரெண்டுமே சரிசமமா இருந்தா மட்டும்தான் நம்மளால கொண்டு போக முடியும். அதுக்காக யூ கேன் இது வந்து ரேட் வந்து ஹை லெவல்ல இருக்க மாதிரி இருக்கும். ஆஃபர் வந்து என்னோட கோட் Y205 யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃபர் கிடைக்கும். எல்லாத்த விட அதிகமான ஆஃபர் இந்த ஃபேக்கல்டி கோடுக்கு உண்டு. இது என்னுடைய கோட், என்னோட கோடுக்கு மேக்ஸிமம் ஆஃபர் இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் தட் ஹியர். ஓகே கைஸ், நவ்
ஏற்கனவே சொல்லிட்டேன் ப்ரிலிமினரியில ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா ஜெனரல் ஸ்டடீஸ்ல 175 கொஸ்டின்ஸ் இருக்கு அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அதுவும் எஸ்எஸ்சி லெவல் ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்க போறாங்க அதுல ஒரு 25 நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அரௌண்ட் வந்து 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து குவாலிஃபையிங் நேச்சர் இப்போ குவாலிஃபைங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 120 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க 120 ப்ளஸ்னு ஒரு சாம்பிள் இட்ஸ் நாட் கன்ஃபார்ம் ஒரு சாம்பிளுக்கு நான் 120 ப்ளஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க இப்போ நம்ம டார்கெட் என்ன இந்த 120 வந்து ரீச் ஆகணும் அது ரீச் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம சிம்பிளாவே ஆரம்பிக்கலாம் இல்லையா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இது ரெண்டுத்துல இருந்து 25 மார்க்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா why not மினிமம் இதுல ஒரு 15 பிளஸ் கூடவா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியாது இந்த 15 பிளஸ் ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய டாபிக்ஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ரொம்ப அதிகமான டாபிக்லாம் அதுல கிடையாது பேசிக்கா கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அதுல கேட்பாங்க அதாவது லைக் யோர் டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் அதே மாதிரி நம்மளோட டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இல்லையா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஸோ 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹையான கொஸ்டின்ஸாக உங்களுக்கு கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அதனால அதுக்கு எந்தவித வருத்தமும் நீங்கள் பட வேண்டிய அவசியமும் இல்லை இஸ் தட் கிளியர் வாட் ஐம் சேயிங் நான் என்ன சொல்றேன்றது கிளியரா உங்களுக்கு புரியுது இல்லையா ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட்ஸ் மட்டும் பேசிக்கான கான்செப்ட் டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் எல்லாமே சீரியஸ்லி அருண் சார் கிளாஸாக இருக்கட்டும் அல்லது நம்மளோட அரவிந்த் சார் கிளாஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க ஈவன் டைம் அண்ட் ஒர்க் கூட ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டாங்க அப்படின்னா வி ஹேவ் ஸ்டாண்டர்ட் டாபிக் என்னென்ன டாபிக் கேட்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டாபிக் அப்படியே ஸ்டடி பிளானில் இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கோங்க தட் இஸ் ஓகே ஹியர் ஓகே உங்களோட ஸ்டடி பிளான் மேக்ஸுக்கான ஸ்டடி பிளானை மட்டும் நீங்கள் கூட தனியாக கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் தட் ஆல்சோ வில் ஒர்க் அவுட் ஃபார் யூ கைஸ் ஹியர் இப்போ மேக்ஸ்க்கான பிளான் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டே ஜஸ்ட் ஃபார் மேக்ஸ் அந்த 25 மார்க்குக்கு மட்டும் மேக்ஸுக்கும் எபிலிட்டி மென்டல் எபிலிட்டிக்கு மட்டும் ஓகே இந்த டாப்பிக்கை மட்டும் முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இனிஷியலாக சிம்பிளிஃபிகேஷன் முதல்ல ஆரம்பிக்கும் போதே இந்த சிம்பிளிஃபிகேஷன் அதாவது சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் சால்வ் பண்ணோம்னா அந்த போர்ட்மாஸ் ரூல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இந்த போர்ட்மாஸ் ரூல் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அந்த ஸ்பீடுக்காக மட்டும் இதில் டெய்லி ஒரு மினிமம் ஒரு 15லேருந்து 20 கொஷின்ஸ் ஆவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே 15லேருந்து 20 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதுக்கு அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னா தென் கோ ஃபார் பர்சன்டேஜில் பெருசாக எதுவும் கேட்க போகிறது இல்லை அவுட் ஆஃப் 100 போடணுமா இல்லை அவுட் ஆஃப் 340 போடணுமா இதில் ஒரு 75% அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஃபைன் வாட் இஸ் 75% ஆஃப் 3400 rupees அப்படின்னு கேட்குறாங்கன்னா இவ்வளோதான் ஃபார்முலா இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் so it will be coming like 3/4 வருமா அப்போ 3/4க்கு இப்போ கால்குலேட் பண்ணீங்கன்னா ஈஸியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சலாம் ஸோ பர்சன்டேஜ்க்கு என்ன ட்ரிக் இருக்கு அந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் ஆன்சரை சால்வ் பண்ண முடியும் பர்சன்டேஜ் மட்டும் ஒரு நாளில் படித்தா பத்தாது அது கூட HCF and LCM இந்த கான்செப்டையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் மினிமம் ஒரு 30 minutes ஆவது நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகே மேக்ஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு மட்டும் ஒரு 30 minutes ஏன்னா இதுல இருந்து நமக்கு ஒரு 25 கொஸ்டின் வரப்போகுது மினிமம் சாப்டர் ஆனால் 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கும் போது இது நமக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் அதனால மிஸ் பண்ணாதீங்க அண்ட் வேஸ்டேஜும் பண்ணிடாதீங்க டைமை ஆனால் அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது ரேஷியோ ப்ரப்போர்ஷன் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் இந்த பர்சன்டேஜ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ரேஷியோ ப்ரப்போர்ஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட ரிவிஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆர்ஆர்பி என்டிபிசி ரிவிஷன் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க அருண் சார் அரவிந்த் சார் அந்த கிளாஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது ரொம்ப பேசிக்லேருந்து சர்ஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸ் தான் உங்களுக்கு அதுக்கு இன்கேஸ் ஜாயின் பண்ணணும்னா அடா 247ல் நீங்கள் எதில் ஜாயின் பண்ணணும்னாலும் சரி என்ன ப்ராடக்ட்னாலும் சரி என்னோட கோடை மட்டும் மறந்துடாதீங்க திஸ் இஸ் மை ஆஃபர் கோட் ஃபார் யூ கைஸ் ஹியர் ஓகே ஸோ ஆஸ் ஐ செட் முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் ஆல்ரெடி நான் சொல்லட்டேன் சிம்பிளிஃபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிளிஃபிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணாமல் வேற எதையுமே பார்க்காதீங்க அடுத்தது நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நம்மளோட பர்சன்டேஜோட சேர்த்து HCF and LCM இது ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் ரேஷியோ ப்ரப்போர்ஷன் ஏன்னா நம்ம ஜஸ்ட் வெறும் ½ an hour தான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ அதனால ஒவ்வொரு டாப்பிக்காகவே போகலாம் ரேஷியோ ப்ரப்போர்ஷன் இதுக்கு அடுத்தது SI and CI அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு அடுத்த நாள் நீங்கள் பார்க்க வேண்டியது ஏரியா அதனோட வால்யூம்
இதனோட ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது டைம் அண்ட் ஒர்க். அடுத்த கொஸ்டின் நம்மளுடைய டைம் அண்ட் ஒர்க்குக்கான செஷன். இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரீசனிங்க்கு மட்டும், லாஜிக்கல் ரீசனிங்கா இருக்கலாம் அல்லது டைஸ் கொஸ்டினா இருக்கலாம், எந்த மாதிரியான கொஸ்டின் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் 3 days வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரீசனிங் சாப்டர் மென்டல் எபிலிட்டிக்கான டேஸ் அப்படின்னு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 10 days, இதே 10 days செக்ஷனை வந்து கிளியரா இல்ல, வாட் ஹேப்பன் ஜெயகாந்தி, என்ன டவுட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஐல் கோ ஃபார் யுவர் சொல்யூஷன். உங்களுக்கு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது நான் 10 டேஸ்க்கான பிளான் கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ எக்ஸாம் வந்து நமக்கு மே மந்த்ல வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஃபெப்ரவரி, ஈவன் இப்போ நீங்க மார்ச் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 1 to 10 இந்த டேஸ், அதே மாதிரி அகைன் 11ல இருந்து 20 இந்த டேஸை வந்து அப்படியே அல்டர் பண்ணிக்கோங்க. இதை டெய்லி 30 minutes இந்த செஷனை வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப வர்த்ஃபுல்லான கொஸ்டின், ரொம்ப பர்ஃபெக்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே கைஸ், இஸ் தட் கிளியர்? இது ஜஸ்ட் ஃபார் மேக்ஸ்க்கு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். மேக்ஸ்க்கும் ரீசனிங்கான டாபிக் மட்டும் தான், நாட் ஃபார் எனி அதர் சப்ஜெக்ட் ஹியர். இது கிளியரா இருக்கா இல்லையா உங்களுக்கு? இது கிளியரா இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் மூவ் ஆன் வித் அடுத்தது உங்களுக்கு தேவையான ரிமைனிங் அந்த 175 கொஸ்டின்ஸ்க்கான பிளான் உங்களுக்கு சொல்லலாம். Are you guys ready? Yes or not guys? எஸ் ஜெய் காந்தி, வாட் இஸ் யோர் டவுட்? உங்களுக்கு டவுட் என்னன்னு சொல்லுங்க. கிளியரா இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, எது கிளியரா இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன். ஐ திங்க் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலும் சரி, நார்மல் ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 30 minutes உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இல்லையா. அப்போ அந்த 30 minutesல இந்த கொஷின்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் இல்லையா. எல்லாத்தாலையும் பண்ண முடியும், ரைட்? Is it very difficult for you guys to do it? Simplification na ரொம்ப ட்ரிக்கியா கொஸ்டின் கேட்டுருவாங்களோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நம்மளோட மேக்ஸ்ல கேட்க போறாங்க இல்லையா. You guys aware of it? மேக்ஸ்ல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு ஏதாவது நாலேஜ் இருக்கா? ஓகே காந்தி, your police. So what? அதனால என்ன இருக்கு? What is the thing? What I want to say for you? ஸோ நீங்கள் போலீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபைன். பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுன்ற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எல்லாம் ரொம்ப பேசிக்கான டெக்னிக்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அது எல்லாமே நீங்கள் டைம் இல்லை, ஓகே ஃபைன் காந்தி, அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் வந்து போலீஸாகவே இருந்தீங்கன்னா கூட, எனக்கும் என்னோட பிரதரும் இருக்காங்க. என்னோட பிரதரும் வந்து இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான். பட் ஹீ ஆல்சோ அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காகவும் இன்னும் அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் போலீஸ் அப்படின்னு வரும்போது 24/7 தான் உங்களோட ஒர்க் இருக்கும். ஆனால் உங்களுக்கான டைம் இந்த 1 hour 2 hour அப்படின்னு கிடைக்கும் போது நம்மளோட ADA 247 ஆப் இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் மினிமம் ஒரு 5 minutes டெஸ்ட் சீரீஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட் சீரீஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா. ஆல்ரெடி நீங்கள் போலீஸ் எக்ஸாமுக்கே நிறைய படிச்சிருக்கலாம். படித்ததை வந்து ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரியும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் நாட் அ மேட்டர். டைம் அப்படிங்கிறது நம்மளா ஒதுக்குறது தான். எல்லாருக்குமே கம்பல்சரி ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் வி கேன் ட்ரை இட். வேற ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தான் திங்க் பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரை வித் தட். Let's start with the next one. இது உங்களோட simplification. ஸோ மினிமம் ஒரு 30 minutes டைம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கும். அந்த டைமிங்கில் இந்த மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு, என்னால் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா what is that? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் லெட் மீ ஆஸ்க் யூ அ வெரி சிம்பிள் கொஷின் இயர். ஒரு பேசிக்கான ஒரு கொஷின் நான் உங்களுக்கு கேட்குறேன்.
ஒரு क्वेश्चन உங்களுக்கு ஆவரேஜ்ல இருந்து ஒரு சின்ன क्वेश्चन கேட்டிருக்கேன். அந்த क्वेश्चन இது வந்து previous year question தான். Let me ask you that question here. And your question is 18, 41, x. அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா 36, 31 and we have 24. And அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா we have 37, 35 and 27, 36. இதனுடைய ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். plus x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட work. and they have given average வந்து பாத்தீங்கன்னா 36 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. okay இதுதான் sorry, it is not 36, it is 31. I'm sorry. இதனோட ஆவரேஜ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா it is 31. இந்த क्वेश्चन யார் வந்து ரொம்ப ஃபாஸ்டா சால்வ் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாமா? yes, can you guys solve it? I'll start the timer right now here. இந்த क्वेश्चனை நீங்க சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத நான் பார்க்கறேன். yes, how much time you are taking to solve the question? Your timer starts now. Go for the question. இவ்ளோ டைம் ரொம்ப அதிகம் இந்த क्वेश्चनக்கு. ஆல்ரெடி வந்து 30 செகண்ட்ஸ்க்கு மேல போயிடுச்சு. இந்த क्वेश्चनோட வர்த்தே 30 செகண்ட்ஸ் மட்டும்தான். இது நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? இங்க இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் எடுத்து ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி இப்படிலாம் கொண்டு போயிட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? முதல்ல ஃபர்ஸ்ட் இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் என்ன? இட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரொம்ப ஈஸி. மொத்தமா 10 தான் இருக்கு நமக்கு. 10 வேல்யூங்கிறதுனால அந்த பாயிண்ட்ல வச்சு ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுல நீங்க கால்குலேட் பண்ணும்போது நியூமரிக்கல் டிஜிட்டை இப்படியே நீங்க கால்குலேட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா 7 பிளஸ் again பாருங்க 7 plus 7 14, 14 plus 6 வந்து பாத்தீங்கன்னா 20, 25, 25 plus 4 29, again 30, 36, 36 plus 1 37, 37 plus 8 it is 45 அப்படின்னு வருமா உங்களுக்கு? so 5 again 4 வருமா? ரிமைனிங் அப்படியே ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆவரேஜா நம்ம சொல்லணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி மைண்ட் கால்குலேஷன் ரொம்பவே நமக்கு தேவைப்படும். ஸோ மைண்ட் கால்குலேஷன் பண்ணுங்க. அடுத்தது ஆப்ஷன் மெத்தட் கூட சொல்லுவாங்க. இப்போ ஆப்ஷன் மெத்தட் எடுத்தீங்கன்னா இங்க 36, 35 ஆவரேஜா பாத்தீங்கன்னா இங்க 18 ஒரு வந்து லெசர் நம்பர் இருக்கு. ரிமைனிங் எல்லாமே 30 ரேஞ்ச்ல தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இதனோட ரேஞ்சும் வந்து 35, 36ல இருக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. So that is not a major matter here. ரொம்ப simple. இப்போ இது calculate பண்ணுங்க. 5, 5 plus 4, 9, 9 plus 3, 12, 12 plus 3, 15, 17, and again 20, 23, 25, 28. Total வந்து பாத்தீங்க அப்படின்னா 285 out of 10 is equal to 31. 31 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த வேல்யூஸை நம்ம calculate plus x அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா x ஓட வேல்யூம் சேர்த்து தான் 10. இப்போ இதை நம்ம calculate பண்ணும்போது 310 minus 285. How much answer will be there? 310. டோட்டலா வந்து இப்போ calculate பண்ணும்போது பாருங்க 310 minus 285. இதை கண்டுபிடிக்க ரொம்ப டைம் ஆயிருச்சா? I have solved within a minute யார். உங்க முன்னாடி தான் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். I have not taken more time also here. So answer will be is that so or not? Everyone got the same answer. This is too bad யார். ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க. இந்த அளவுக்கு கூட நம்ம ஃபாஸ்டா ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா கண்டிப்பா நமக்கு ரொம்ப கஷ்டம் தான் ஆன்சர் சால்வ் பண்றது. இந்த மாதிரியான சிம்பிள் क्वेश्चंस கேட்கும் போது நம்மளோட மைண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். ஆக்டிவா இருந்துச்சுனாலே போதும் ரொம்ப ஃபாஸ்டா ஆன்சரை சால்வ் பண்ண முடியும். இது மேக்ஸுக்கான ஒரே ஒரு மெத்தடாலஜி. இப்போ அதே மாதிரி நம்ம கிட்ட அடுத்த டாபிக் இருக்கு. நம்மளோட பேசிக் ஒன், அதாவது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அதுக்கு முன்னாடி I'll be suggesting you என்னென்ன டாபிக்ல இருந்து எவ்வளவு क्वेश्चंस கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி as I said உங்களுக்கான டெஸ்ட் சீரீஸ் வேணும் நான் சொன்னேன் இல்லையா? இதுல வந்து 50 மாக் டெஸ்ட் கொடுத்திருக்காங்க. 50 மாக் டெஸ்ட், நாட் லைக் 1 or 2, அரௌண்ட் அதே மாதிரி இந்த 200 கொஸ்டின், ஒரு செட்டுக்கு 200 கொஸ்டின், அதே டைம் லிமிட்டோட உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸையாவது அட்லீஸ்ட் ரெகுலர், நீங்க டைம் இல்லை நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ரிவைஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த டெஸ்ட்டை ரிப்பீட்டடா அட்டன் பண்ணீங்கன்னா கூட இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ் ஹியர்.
and இதோட ரேட் வந்து 1999. பட் என்னோட கோட் Y205 யூஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 72% ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ இதில் 72% ஆஃபர் போக ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணால் மட்டும் போதும், அதுக்கு மேலே வேணாம். இதுக்கு வேலிடிட்டியும் நிறைய இருக்கிறதுனால இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஐல் ஷோ யூ ஹியர். ஐ திங்க் திஸ் வே கேன் கம் லேட்டர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பற்றி. Here we have, these are the topics. நம்மளோட remaining அந்த 175 மார்க்கோட remaining topics இதுதான். Your general science, current affairs, geography, history and culture of India, Indian polity, economy, national movement and political movements in Tamil Nadu, அது மட்டும் இல்லாம administration in Tamil Nadu. இப்போ இந்த டாபிக் எல்லாம் எடுத்தீங்கன்னா இதுல எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுக்க போறாங்கன்னு ஒரு ஆவரேஜா ஒரு ஐடியா இருக்கு. அதாவது ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து வில் பி ஹேவிங் அரௌண்ட் 16ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். அதுக்கு அடுத்தது we have current affairs 10ல இருந்து 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது ஜியோகிராஃபில வந்து 14ல இருந்து ஒரு 15 கொஸ்டின் ஆவரேஜா, அதுக்கு மேல கிடையாது. அண்ட் ஹிஸ்டரியில we have around 10ல இருந்து 13 கொஸ்டின். இந்தியன் பாலிட்டியில we have around 19ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் will be there. இந்தியன் எக்கானமியில இருந்து உங்களுக்கு 17ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த டாபிக்ல வந்து will be having around 12 questions. and historyல இருந்து பாத்தீங்க அப்படின்னா we have இந்த டாபிக்ல இருந்து மட்டும் 50 questions எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அடுத்தது நம்மளோட 20ல இருந்து 22 questions எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இது ஒரு ஆவரேஜ் நம்பர் தான். இந்த ரிமைனிங் 25 is your aptitude. உங்களோட ஆப்டிடியூட் இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதை பேஸ் பண்ணி நமக்கு யூ ஆர் சேயிங் ரிமைனிங் 25. ஓகே, இது வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில இருந்து 25 கொஸ்டின்ஸ். இப்போ பாருங்க, இதுல ஹை வர்த்தான மார்க் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இப்போ நம்ம பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு டாபிக்கை மட்டும் தரவா கவர் பண்ணிட்டு போயிருந்தோம் அப்படின்னா இந்த 50 மார்க்ல ஒரு 40+ ஆவது ஸ்கோர் பண்ற அளவுக்கு எய்ம் பண்ணலாம் இந்த டாபிக். பிளஸ் அதோட உங்களுக்கு ஹிஸ்டரி ரொம்ப இன்ட்ரெஸ்டட், இதை படிக்கும் போதே வந்து இந்தியன் ஹிஸ்டரியும் கொஞ்சம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு 10 மார்க். ஆஸ் யூஷுவல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே பாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாலிட்டியும் எக்கானமியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரெண்டு டாபிக்கா வச்சுதான் உங்களோட மெயின்ஸ் பேப்பரும் இருக்கிறதுனால பாலிட்டி எக்கானமியையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நவ் இந்த மூணு டாபிக் ஐம் ஜஸ்ட் சூசிங் ஒன்லி திஸ் 3 டாபிக் ஓவர் ஹியர், இந்தியன் பாலிட்டி, எக்கானமி அண்ட் ஹிஸ்டரி, கல்ச்சர். இப்போ இந்த மூணு டாபிக் மட்டும் நான் எடுத்தேன்னா ஆவரேஜா லெட் மீ கோ ஃபார் மினிமம் 19 மார்க்ஸ் 17 அண்ட் இதுல வந்து ஒரு 40+ அப்படின்னே வச்சுக்கோங்க. அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இது தமிழ்நாடு பத்தின விஷயங்கிறதுனால இதை படிக்காம விட்டுறாதீங்க. இதை மட்டும் பாருங்க. ஹியர் ஒரு ஆவரேஜா வந்து ஒரு 26 கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் இதுல வந்து ஒரு 40 + 86, அப்புறம் இதுல ஒரு 20, ஸோ 100 மார்க். இந்த 4 சாப்டர்ல இருந்து மட்டுமே நம்மளால 100 மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது இல்லையா. அதோட சேர்த்து இந்த மென்டல் எபிலிட்டியும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் ஒரு 15ல இருந்து 20 ஆவரேஜா, ஸோ டோட்டல் 115. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், 120+ டார்கெட்டாவது நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுல கிட்டத்தட்ட நம்ம நெருங்கியாச்சு. இப்போ அதே மாதிரி ரிமைனிங் சாப்டர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா வெதர் யூ கேன் ஸ்கோர் ஹை மார்க் ஆர் நாட் ரைட் நவ் கைஸ். இப்போ இதுல ஸ்கோர் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பா எல்லாத்தாலையும் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாத்துக்கும் வந்திருக்கு இல்லையா. நமக்கு தேவை, நான் தான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, நீங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை முதல்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை கிரியேட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம், கஷ்டமே இல்லாம ஸ்கோர் பண்ணவும் முடியும். நம்ம ப்ரிப்பேர் பண்றதை மட்டும்தான் இப்ப பாக்கி. இதை கிளியரா பார்த்துக்கோங்க. இதுல எந்த டாபிக் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத நீங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்னோட மைண்ட் செட் வந்து ரொம்ப மூட் அவுட்டா இருக்கு, என்னால ரொம்ப படிக்க முடியல அப்படின்னா go for max. அந்த டைமிங்ல மேக்ஸோ இல்ல ரீசனிங்கோ ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஏதாவது ஒன்று எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப பெருசா எதுவும் கேட்க போறது கிடையாது. லைக் ஹூ இஸ் ஹூ, அதாவது இப்ப யாரு ரீசெண்டா வந்து இப்ப சிஎம் யாராவது மாத்தி இருந்தாங்கன்னா யாரு வந்து புதுசா சிஎம் வந்திருக்காங்க, இல்ல வந்து ஹூ இஸ் அ பர்சன், அதாவது லைக் இப்போ
மிஸ் யூனிவர்ஸ் போட்டி நடந்துட்டு இருக்குன்னா ஹூ ஹேட் ஒன் தட் மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற கொஸ்டின். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதிகமாக கேட்கறதுனால அந்த மாதிரி கொஸ்டினை ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே அது ரொம்ப போதுமான விஷயம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களுக்கு பேங்கசடா சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் கொடுப்பாங்க. அந்த பிடிஎஃப்பை நீங்கள் ஸ்டாட்டிக்கை மட்டுமாவது ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 10 கொஸ்டின்ல இருந்து டெஃபினட்டாக ஒரு 4லேருந்து 5 கொஸ்டினாவது உங்களால் கெஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ஹியர். லாஸ்ட் 2 சப்ஜெக்ட்ல சப் டாபிக்ஸ் எங்க இருந்து படிக்கிறது மேம் அப்படின்னு கேக்குறீங்க. சப் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதுக்குன்னு புக்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு அந்த புக்ஸை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும், வேற எங்கேயும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது கைஸ். நம்மளோட புக்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. நம்மளோட புக்கை தவிர வேற எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் இ கவர்னன்ஸ்? யாருக்காவது இ கவர்னன்ஸ் அப்படின்னா என்ன? இதுல ஒரு சப் டாபிக், இந்த லாஸ்ட் டாபிக் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, அதுல இருக்க ஒரு சப் டாபிக் தான் வந்து இ கவர்னன்ஸ். இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்னென்ன டாபிக்ஸ் அதுல முக்கியமா கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான், ஐடி ரிலேட்டடா என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத தான் we have to. அதாவது சிம்பிளா சொன்னா நம்ம டிஜிட்டல் இந்தியா, இப்ப டிஜிட்டலைஸ்ட் அப்படிங்கிற ஃபார்மேட்ல நம்மளோட தமிழ்நாடுவோட ரோல் என்னங்கிறது தான் இன்னையோட கொஸ்டின். ஸோ அந்த ரோல் என்னன்றத ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தட் பிகம்ஸ் வெரி ஈஸி ஹியர். இஸ் தட் கிளியர் கைஸ்? ஸோ இந்த மாதிரி டாபிக்கை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ கைஸ் கேன் அச்சீவ் இட் ஹியர். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டடி பிளானை நீங்களாவே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் ஐ செட், இதுதான் உங்களோட டாபிக், இதுதான் உங்களோட மார்க்ஸ். அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக், ஒரு நாள் ஹிஸ்ட்ரி, ஒரு நாள் பாலிட்டி அண்ட் ஒரு நாள் சயின்ஸ், நீங்கள் பேசிக்கான சில விஷயங்கள், அதாவது இப்போ சயின்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின் நமக்கு எதுலேருந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல கேட்பாங்க. பிளஸ் இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபோர்ஸோட யூனிட் என்ன, ஃபோர்ஸோட மெஷர்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ அது நியூட்டன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நியூட்டனுங்கிறது ஆன்சர்ன்னு படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆக போறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான யார் எதை கண்டுபிடிச்சாங்க, இப்போ கேத்தோட் ரே அப்படின்னு சொன்னாங்கன்னா கேத்தோட் ரேயை கண்டுபிடிச்சது யாரு, அமிலம் அப்படின்னா என்ன, இதுல வந்து காரணிகள்னா என்ன, எது ஹை லெவல்ல இருக்கும் எது லோ லெவல்ல இருக்கும், இந்த மாதிரி மைன்யூட்டான சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு இந்த ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி ரிவைஸ் பண்ணா கூட ரொம்ப போதும், ஒரு சில கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நவ் நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கிரியேட் அ பிளான். எதுக்கான பிளான்? ஹை மார்க் எந்தெந்த டாபிக்ல இருந்து நம்ம எடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இது படிக்கலாம் இது வேணாம் அப்படின்னு எதையுமே விடாதீங்க. டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தேன் எனாஃப் ஹியர். ஓகே கைஸ், இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிவன்? எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ மறக்காதீங்க, இதுக்கு உங்களுக்கு உண்மையாலுமே இந்த டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால டெஸ்ட் சீரீஸை விட்டுறாதீங்க. நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் அதை மைண்டில் எந்த அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது அப்படின்ற ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி தான் இந்த டெஸ்ட். ஸோ அந்த மாடல் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மெயின்ஸ் எழுதும்போது, எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப உதவியாக இருக்கிறதுனால டோன்ட் ஃபர்கெட் டு பை திஸ் ப்ராடக்ட். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். ஓகே கைஸ், don't miss it. Coming with mains examination, அதுக்கு அடுத்தது இதுதான் நம்மளோட 300 மார்க். இதுதான் நம்மளோட ஜாபை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாதான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நம்மளால போக முடியும். ஸோ ஜஸ்ட் என்னென்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 2 பார்ட் இருக்கும், பார்ட் ஏ பார்ட் பி. பார்ட்டியில் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் 25 மார்க்ஸ் இயர். ஸோ அதே மாதிரி பார்ட் பியில் ப்ரிசஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்பிங், எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், இது எல்லாத்துக்கும் டோட்டலாக மொத்தமாக சேர்த்து 300 மார்க். ஸோ இந்த 300 ஸ்கோர் தான் உங்களோட மார்க் ப்ளஸ் ஜாபை டிசைட் பண்ணக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின்ஸ் லெவலுக்கு போகலாம். இப்போவே மெயின்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே கைஸ், எல்லாருக்கும் தெளிவாக கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா மெத்தடாலஜி? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? லாஸ்ட் 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் அதிகபட்சம் நம்மளோட கிளாஸஸ்லேயே உங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் அதுலேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லாமே, ட்விட்டர்ஸ், யூடியூப், ஃபேஸ்புக், இதிலலாம் நம்மளோட தமிழ்நாடோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது, இ சேவை மையம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இ சேவை மையம், அதே மாதிரி டான்ஜென்கோ, இது எல்லாத்தோட மெயின் இனிஷியேட்டிவ் என்ன, அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தான் தே ஆர் மேக்கிங் ஆஸ் அ கொஷின்ஸ் ஹியர்.
இது வரும் ஒரே ஒரு டாபிக். இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு டாபிக் தான், அதிகமா கூட கிடையாது, ரொம்ப சிம்பிளான டாபிக். அதனால பேசிக்கா அந்த விக்கிபீடியானா என்ன, வாட் இஸ் தட், வாட் இஸ் திஸ் அப்படின்றத பேசிக் ஐ திங்க் யூ கேன் கோ ஃபார் யூனிட் 9. யூனிட் 9 இருக்கு இல்லையா, அந்த யூனிட் 9ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் அதுல அதிகமா இருக்கும். அதுதான் நம்மளோட நியூ சிலபஸ். முகமது அப்சரா பேகம், யூ கேன் கோ ஃபார் ஸ்கூல் புக் வைஸ் போகாதீங்க, சப்ஜெக்ட் வைஸ் போங்க. உங்களுக்கு நான் கொடுக்குற சஜஷன் வந்து சப்ஜெக்ட் வைஸ் தான், நாட் புக் வைஸ். சப்ஜெக்ட் வைஸ். சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னா இப்போ பாலிட்டி அப்படின்னு எடுக்கிறீங்க, பாலிட்டின்னு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு சப் டாபிக் இருக்கும் இல்லையா, அந்த சப் டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான டாபிக் இருக்கும். அதாவது வி ஹாவ் லைக் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் ஒரே ஒரு புக்ல மட்டும்தான் இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. ஸோ அந்த ஒரு புக்கை தாண்டி நம்மளோட 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், ஸோ எல்லாத்துலேயுமே அப்படியே லைனா இருக்கக்கூடிய யூனிட் மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே மொத்தமா கவர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். புக் வைஸ் படிச்சீங்கன்னா திரும்பவும் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால புக் வைஸ் போகாதீங்க, டாபிக் வைஸ் போங்க. இன்னும் சப்ஜெக்ட்னு கூட நான் சொல்ல மாட்டேன், டாபிக் வைஸ் போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, ரம்யாராஜ், ஆக்சுவலி அடா 247 தமிழ்லயும் உங்களுக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே. நீங்க இன்னும் யாரும் அதை மீட் பண்ணவே இல்லையா? வி ஹாவ் குரூப் 2 பேட்ச் யார், உங்களுக்கான பேட்ச் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 days தான் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அதை ரிவைஸ் பண்ணும் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூ கேன் கோ ஃபார் தட் அண்ட் யூ கேன் கோ ஃபார் அதை நீங்க எப்படி பை பண்ணும் அப்படின்றதையும் கூட பார்க்கலாம். ஓகே, லெட் மீ கைட் யூ. அது உங்களுக்கு எப்படி பை பண்ணணும் வேணா நான் உங்களுக்கு ஷோ பண்ணி விடுறேன். யூ கேன் யூட்டிலைஸ் தட். உங்களுக்காகவே கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐம் சேயிங் இட். யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ். கண்டிப்பா நம்பி நீங்க அதுக்கு கோ பண்ணலாம். லெட் மீ ஷோ யூ ஹியர். இப்போ நீங்க ஜஸ்ட் கோ ஆன் டு google.com. கூகுளில் நீங்க போனீங்க அப்படின்னா இப்போ எப்படி அடா 247 நம்மளோட யூடியூப் சேனல் தேடுறீங்களோ அதே மாதிரி ஜஸ்ட் கோ ஃபார் ada247.com அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ada247.comல போனீங்கன்னா just a second guys, it's getting loaded. Load ஆயிட்டு இருக்கு. Oh god, one second. Yeah, YouTubeல live timings வினோத் சங்கர். ஆக்சுவலி இதுக்கு மார்னிங் வந்து நீங்க குரூப் 4க்கு இதுக்கெல்லாம் வெக்காபுலரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் இதுக்காக மார்னிங் 7 o'clockல இருந்து உங்களுக்கு செஷன் ஸ்டார்ட் ஆயிரும். 7 o'clock உங்களோட வெக்காபுலரி செஷன் இருக்கு. 8 o'clock உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. 9 o'clock உங்களுக்கு அடுத்தபட்சமான ஜிஎஸ் செஷன் அண்ட் காளிச்சரன் சாரோட கிளாஸ் அடுத்தது இருக்கும். லைன் பை லைன் செஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எப்போ உங்களுக்கு வாட்ச் பண்ணணும், நீங்க அடா 247 தமிழ் ஓப்பன் பண்ணீங்கனாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு செஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து ஜஸ்ட் சர்ச், இந்த தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழ்னு சர்ச் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ஆன்லைன் லைவ் கிளாஸ் இது எல்லாமே இருக்கும். வியூ ஆல் ரிசல்ட்ஸ் ஃபார் தமிழ், ஜஸ்ட் ஆல் ரிசல்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல எல்லாத்துக்கான கிளாஸஸும் இருக்கும். சி ஆர்ஆர்பி, என்டிபிசி ஆன்லைன் லைவ் கிளாஸ் இருக்கு. அதே மாதிரி குரூப் டி மேக்ஸ்க்கும் ரீசனிங்கான மட்டும் ரிவிஷன் பேட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர் சி திஸ் இஸ் வாட் ஐ எம் சேயிங் அட் ஹியர், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A லைவ் கிளாஸ். இந்த கிளாஸாக தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இந்த கிளாஸ் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. செஷனோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 PM-லேருந்து 6 PM. இது லைவ் கிளாஸ் தான். ஸோ இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு ரெக்கார்டட் செஷன் அன்னைக்கே அப்லோட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 24 hours எடுத்துக்குவாங்க. அதுக்குள்ள ரெக்கார்டட் செஷன் உங்களுக்கு வந்துடும். கிளாஸை மிஸ் பண்ணீங்கன்னா கூட யூ கேன் ஜாயின் வித் தட் ஹியர். ஓகே, ஸோ பாருங்க இதுல வந்து உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாலிட்டி, எக்கானமிக்கான ஸ்டடி பிளான் எது எது போயிட்டு இருக்கு, ஜியோகிராஃபி அண்ட் யூனிட் 8 மெயினாக அதில் கவர் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூனிட் 9 அண்ட் ஹிஸ்ட்ரி, நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங், இந்த டாபிக்ஸ் எல்லாமே இதுல கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியா உங்களால இந்த மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு ஜஸ்ட் கோ ஃபார் ஆஃபர், வியூ ஆஃபர் கொடுத்துக்கோங்க. வியூ ஆஃபர்ல போயிட்டு உங்களோட மெயில் ஐடி ரொம்ப பர்ஃபெக்ட். நீங்க என்ன மெயில் ஐடி ரெகுலரா யூஸ் பண்றீங்களோ அந்த மெயில் ஐடியை மட்டும் கொடுங்க. வேற மெயில் ஐடி எதையும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா உங்களோட மெயில்ல இருந்து லைக் மெயில் மட்டும் இல்லை, எல்லா அப்டேட்டுமே இந்த மெயில்ல மட்டும்தான் இருக்கும். இந்த மெயில் ஐடி தப்பா கொடுத்துட்டீங்கன்னா உங்களால பேக்கை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ கிவ் மெயில் ஐடி ப்ராப்பர்லி ஹியர். இதுல என்னோட கோட் Y205 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்ளை அப்படின்னு கொடுங்க. ஓகே,
கோட் அப்ளை ஆயிருச்சா? see here 2000 இதுல கொடுத்திருந்த ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். இப்போ ரேட் வந்து வெறும் 2204 rupees மட்டும் தான், வேற ரேட் கிடையாது. ஸோ இந்த ரேட் ரொம்பவும் உபயோகமா இருக்கும். ஸோ யூ கேன் அப்ளை இட் அண்ட் யூ கேன் பை இட் அண்ட் டெஃபினெட்லி அ வெரி வெரி யூஸ்ஃபுல் ஒன் ஃபார் யூ கைஸ் ஹியர். ஓகே கைஸ், இஸ் தட் கிளியர்? எல்லாருக்கும் கண்டிப்பா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தடவை தான் நமக்கு கிடைக்கும். செகண்ட் டைம் அதே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஹார்ட். ஸோ யூஸ் இட் அண்ட் ட்ரை டு ஸ்கோர் குட் மார்க் இன் யுவர் இங்கிலீஷ் ஹியர். ஓகே, thank you guys, bye bye, meet you in the next session. இதே மாதிரி இன்னொரு செஷன்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட let me meet you guys. Bye bye guys.